சில இடத்துல சில மீம்ஸ் எல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஒருத்தர் வாழணுங்கிறதுக்காக இன்னொருத்தர் அழிக்க கூடாது. விஜய் வந்து தன்னுடைய கடைசி படம்னு சொல்லி எல்லாரையும் அழ வச்சு இந்த படத்தை எப்படியும் வந்து பயங்கரமா ஓடிடும்னு நினைக்கிறேன். இது ஒரு டாக்டிக்ஸ், ஒரு படம் ஓடுறதுக்கு இது ஒரு டாக்டிக்ஸ். ஓகே, இதான் என்னோட கடைசி படம், இதுக்கு மேலே நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நம்ம நண்பர் அஜித் மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து தலைன்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னாரு. அதுக்கு பயங்கர கிளாப்ஸ். இந்த ஆடியோ லான்ச்சில் மலேசியாவில் வச்சிருக்காரு. மலேசியானா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இப்போ நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா படத்தை சொல்லலாம் அப்படின்னு பயங்கர கிளாப்ஸ். இதில் ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, அஜித் சாரோட ஃபேன்ஸையும் இழுக்கிறதுக்காக அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு. அஜித் சாரோட ஃபேன்ஸை இழுத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்த அப்படி நண்பர் அஜித் சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரிங்கிற அதை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறார். ரெண்டு பக்கம் ஃபேன்ஸை இழுக்கிறது. ஜனநாயகன் ஏங்கப்பா என்ன ஆடியோ லான்ச்சு, எவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல, வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே இடம்பெற்று விட்டது இந்த ஆடியோ லான்ச்சு, அதிகமான க்ரௌட் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயம்லாம் வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அரசியல் பேசக்கூடாது, இந்த துண்டு போடக்கூடாது, டிவிக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண விடாது. சினிமாவில் அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு தனி கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸை ப்ரூவ் பண்ண விழா தான் இந்த விழா. இந்த விழாவில் நான் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the once he stepped in from the flight, அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதுலேருந்து ஒரு ஜாலியான ஒரு நோட்லேயே இருந்தார் விஜய். இங்கே இருக்கும் போதெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருப்பாப்ல, அதாவது கிட்டத்தட்ட யார்ட்டையும் பேச மாட்டாப்ல, வாயை திறக்க மாட்டாப்ல, சிரிக்க மாட்டாப்ல, இப்படிலாம் இருந்தார். பப்ளிக்காக வரும்போது சரி, மேடையில் பேசுறதோடு சரி, அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தால. ஆனால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் இது அரசியல் விழா கிடையாது, இது சினிமா விழா அப்படிங்கிறத அப்படி ஃபுல்லா மைண்ட்ல அப்படி ஏத்திக்கிட்டு ஜாலியா இருந்தாப்ல. அந்த ஒரு ஜாலியை விஜயும் மிஸ் பண்ணுவாரு, அதை பார்க்குற நம்மளும் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதா நான் சொல்ல வர விஷயம். பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விழா வந்து இனிமே நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் வெடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அவரே வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸே பண்ணிட்டாரு, இதான் என்னுடைய கடைசி படம், இதை சொல்லாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னாரு. அதுக்கே பயங்கர ஒரு அந்த க்ரௌடோட சவுண்டும் சரி, அவங்கெல்லாம் எமோஷனல் ஆனதும் சரி, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப நமக்கே வந்து ஹெவி ஆயிடுச்சுன்னா பார்த்துங்க, அந்த மாதிரி இருந்தது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விழாவில் யாரெல்லாம் வந்தா அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நமது விஜய் அவருடைய அப்பா அம்மா அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயுடைய கசின் வந்திருந்தாங்க, அவங்க நம்ம எஸ்என் சுரேந்தர் அவருடைய மகள் பல்லவி வினோத். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சொல்லியிருப்பாங்க நெல்சன் சார் வந்தார். அதுக்கப்புறம் அட்லி, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் எச் வினோத் சொல், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பாடகர்கள், நிறைய பாடகர்கள், ஏகப்பட்ட பாடகர்கள். பிரபுதேவா சாரோட டான்ஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அவருனா டான்ஸ் தான் மெயினாக வந்து அவருடைய படம் அப்படின்னாலே அவருடைய பாட்டு டான்ஸு தான் ஆரம்பத்துலேருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணது. ஸோ அப்படி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதற்கு வந்து அனிருத், மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்தார். ஸோ இதை தாண்டி வந்து விஜய் அவங்க பேசின ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசின ஸ்பீச் தான் ஒவ்வொருத்தரும் பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. நடிகராக வந்து நாசர் வந்திருந்தார். நாசர் ரொம்ப எமோஷனலாக பேசினார். நாசருடைய மகன் வந்து ஒரு விபத்தின் காரணமாக படுத்தப்படுக்கை ஆகிட்டார். அந்த மகனை வந்து ரொம்ப தேத்தி கொண்டு வந்தது வந்து இன்னைக்கு அவன் நடமாடுறான்னா அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு அவர் ஸ்டேஜில் சொன்னது பயங்கர ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, நான் சொன்னேன், அது எல்லாரும் வந்து என்னை திட்டினாங்க, ஆனால் நாசர் சாரும் அதே தான் விருப்பப்படுறாரு. ஒரு நல்ல நடிகர், நல்ல சினிமாவை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நானும் சொன்னேன். விஜய் நீங்கள் படம் நடிக்காத நிறுத்தக்கூடாது, நீங்கள் மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னாரு. அது வந்து பயங்கர எமோஷனலாக ரியாக்ஷன் எல்லாம் கம்முன்னு உட்காந்துருந்தார். பட் ஆனால் அவர் வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, 33 வருஷமாக இந்த ரசிகர்கள்லாம் எனக்காக நிறைய விஷயத்தை விட்டுட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ அந்த 33 வருஷம் அவங்க செஞ்சதுக்காக நான் நன்றி சொல்லிட்டு போகிறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு போகிறவன். அதனால் அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களுக்காகவே இருக்க போகிறேன், அவங்களுக்காக மட்டுமே வந்து நான் எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜய். அதுக்கப்புறம் நெல்சன் வந்து பார்த்துட்டு
இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் தான். மொத்தமாக என்ன பேசுகிறான்னு தெரில. கீ பாயிண்ட்ஸில் நெல்சன் பார்த்துட்டு வந்து என்னங்க இது ஆடியோ லான்ச்சா இல்லை அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்சா அப்படின்னாரு. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு க்ரௌடு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து பேசிட்டு போனார். அண்ட் எனக்கும் பீஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பீஸ்ட்க்கு அப்புறம் மறுபடியும் விஜய் சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவர் இப்போதான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ 2 எப்போன்னு எல்லாரும் கேட்குறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியாக கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று தான் கேட்பேன், லியோ 2 எப்போன்னு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து அப்படியே அதுக்கும் ஒரு சைலண்ட் ரியாக்ஷன் கம்முன்னு இருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமது டைரக்டர் அட்லி வந்தார். அட்லியும் வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டார். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த விழாவே வந்து டோட்டலாக வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுனா ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி, கம்ப்ளீட்டாக ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி மாற்றிட்டாங்க. அவருடைய ட்ரிபியூட் எல்லா சாங்கும் அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் நடித்த படங்கள்லாம் இருக்குது. அந்த படத்தில் வந்து ஃபேமஸான பாட்டு, டான்ஸு, அதுக்கு ஆடின ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸு, பிரபுதேவா மாஸ்டர் போக்ரி ஸ்டெப் போட்டோன்னு இவரும் போக்ரி ஸ்டெப் போட்டார். அப்புறம் லாஸ்ட்டாக எங்களுக்காக ஒரு டான்ஸ்னா அப்படின்னோடனே ஸ்டேஜ்லேயே வந்து விஜய் டான்ஸ் ஆடினார், பாட்டு பாடினார், கதை சொன்னார். இப்படி ஏராளமான விஷயங்கள் ரொம்ப வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டார். ஆனால் இந்த விழாவை பார்க்குறப்போ இல்லை, இப்போ இந்த முன்னாடி நடந்த இந்த அரசியல் விழா இங்கே மெட்ராஸில் நடந்ததோ இல்லை நாமக்கல்லில் நடந்ததோ கரூரில் நடந்ததோ இது எல்லாத்தையும் விட்டுருவோம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு இதை மட்டும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. நான் வந்து விஜய் ஒரு நடிகராகவே எப்பவுமே பார்க்குறேன். அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நல்ல சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வெளில வர்றதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். சில நடிகர்கள் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இருக்கும், அப்பாடா எப்படியும் இவங்க படம் பார்க்க போனால் நம்ம வந்து ஒரு வெளியில் வரும்போது ஹாப்பியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ப்ராமிசிங்கான ஆக்டர் வந்து விஜய். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வருத்தமாக இருந்தது. அதனால தான் சொன்னேன், இல்லை அவர் திரும்ப நடிப்பார், ரசிகரன் வேண்டுகோளுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அநேகமாக அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமா எனக்கு தெரியல. அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறது தான், இன்றைக்கி வந்து இதனோட கடைசி படம் அப்படின்னு சொல்கிறது தான். பண்ணலாம். அமிதாப் பச்சன் கூட சொன்னார், நான் வந்து இதோட இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார். விலகி போனவர் திருப்பி வந்து அதுக்கப்புறம் நடிச்சாரு பாருங்கள். வாரம் வெள்ளிக்கிழமை அமிதாப் பச்சன் படம் தான் வரும். எல்லா படத்துலையும் கேமியோ அப்பியரன்ஸில் அமிதாப் பச்சன் இருப்பார். இதுக்கே எப்படின்னா, ஏன்னா தளபதியுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து பயங்கர எனர்ஜியான யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இல்லை, அவர் எப்போ ஸ்க்ரீனில் வருவார், எப்போ நாங்கள் அவங்கள பார்த்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ஸ்கூலு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன். அப்போது சூப்பர் ஸ்டார் எப்போ திரைக்கு வருவார் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அவளோட காத்திருந்தோம். இன்னும் சொல்ல போனால் 1999 படையப்பாவுக்கு அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் பெரிய லாங் கேப் விட்டார், படம் நடிக்கல. அதுக்கப்புறம் பாபா தான் வந்தது. ஸோ நடுவில் நாங்கள் வந்து நிறைய என்ன பண்ணனே தெரியல. எனக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் கொண்டாட்டமே கிடையாது. அப்புறம் 2002க்கு அப்புறம் 2005 அங்கே ஒரு 3 வருஷம் கேப்பு சந்திரமுகி தான் வந்தது. ஸோ அப்போவும் எங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா அது படமே இல்லையான்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். அதை நாங்கள் ஒரிஜினலாக ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் எங்களை அப்புறம் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ண உடம்பு சரியாமல் போனதுக்கப்புறம் கூட மறுபடியும் வந்து சூப்பராக படம் நடித்து இன்ன வரைக்கும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய பர்சனல் ஒரு மெடிக்கலாக, அதே சமயத்தில் வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவலாக இதெல்லாம் இருந்தாலுமே வந்து ரசிகர்களுக்காக சில விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது. அந்த ரசிகர்கள் வந்து அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசமாகவும் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. நான் அந்த விழாவில் வந்து அப்படியே அந்த மலேசியாவில் நடந்த அந்த விழாவில் வந்து அந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்குறேன், அவங்களுடைய அந்த உற்சாகத்தை பார்க்குறேன். அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச், அதுவும் விஜயோட ஆடியோ லான்ச் நடக்குது, அது ஓகே. பட் இருந்தாலும் ஜென்ரலாக ஃபேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப எமோஷனலான ஒரு திங். நான் இது ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இது ரொம்ப எமோஷனலான விஷயம். நீங்கள் பாட்டு கடைசி படம்லாம் சொல்லிட்டு போக முடியாது. கடைசி படம்னு சொல்லிட்டு போனால் அது ரொம்ப மனசை பாதிக்கும். இது எத்தனை பேர், நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் வந்து வீடியோ போடுறாங்க. யூ ஆர் டன் ஸோ மச், நீங்கள் எத்தனை வருஷமாக எங்களுக்காக சந்தோஷப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நடிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டு அப்பப்போ கூட நடிக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம். பட் அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஏன்னா வயசு சின்ன வயசு, 51 வயசு தான். 51 வயசுலலாம் பயங்கர எனர்ஜி. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40ங்கிற மாதிரி அவர் வந்து 51 வயசு தான். அவர் இப்போ ஆடினாலும் அப்படி இருக்குது, வாட் அ கிரேஸ், அந்த மாதிரி இருக்குது. மக்களுக்கு செய்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது, மக்களுக்கு செய்கிறது, நான் மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அதை வந்து அவர் ஸ்லோவாக
லேர்ன் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கும்போது எப்படி நீங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தீங்களோ, அப்படி டெவலப் ஆகி வரும்போது இன்றைக்கி நீங்கள் பெரிய ஸ்டாராக இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னாலும் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய பேரை வந்து சந்திக்க போகிறீங்க, நிறைய பிரச்சனைகளை பார்க்க போகிறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு நாள் அதில் ஷைன் ஆகலாம், டவுட் இல்லை, அதெல்லாம் ஷைன் ஆகலாம். ஏன்னா ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஹார்ட் ஒர்க்கராக நான் விஜயை பார்க்குறேன். ஸோ அதனால டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் ஓகே ஃபைன். ஆனால் நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் இதை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அது சரியாக படவில்லை. எப்பொழுதுமே அது சரியாக படலை. ஒரு விஷயத்தில் ஒரு சஸ்டைனபிலிட்டி, ஒரு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ராப் பண்ணலாம். சில விஷயங்களை நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். அந்த வகையில் வந்து நான் எம்ஜிஆர் சாரை வந்து சொல்லும்போது அவர் எம்ஜிஆர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறாங்க. எம்ஜிஆர் மேற்கோள் காட்டும் பொழுது கிட்டத்தட்ட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூடவே பயணிச்சிருக்கிறார். அவங்க 67 எலெக்ஷனு, அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் வந்து கூடவே பயணிச்சிருக்கிறாரு. ஸோ 67 நீங்கள் வச்சு 67க்கு முன்னாடிலேருந்தே எம்ஜிஆர் கூட இருக்கார். பட் இருந்தாலும் 67 எலெக்ஷனில் வந்து அந்த வெற்றி பெற்றது, அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து உதயசூரியனை பற்றி சொல்வது இப்படிலாம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 77ல் அவர் தனியாக கட்சி தொடங்கி, 72க்கு மேலே தனியாக கட்சி தொடங்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஎம் ஆனார். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னி. அந்த லாங் ஜேர்னி மாதிரி இப்போ நீங்கள் வந்து பண்ணணும், நீங்கள் நிறையா இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். எடுத்தோன்னே வந்து நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதில் அவர் நிறைய ஃபோர்ஸபிளான சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, எனர்ஜி பயங்கரமாக இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது சரியாக உடன்படலை அப்படிங்கிறதுலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இந்த ஆடியோ லான்ச்சில் 2-3 இன்சிடென்ட்லாம் பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இட்ஸ் வெரி எமோஷனல் கனெக்ட். நான் வந்து ஒரு +1 +2 படிக்கும்போதெல்லாம் விஜயுடைய படங்கள்லாம் போய் பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக எல்லாரும் போய் பார்க்குறோம். அப்போ நான் போனாங்க ரஜினி சார் படம் தான் பார்ப்போம். இப்படி விஜயோட படங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர் படம், அந்த வகையில் வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்குங்கிறது ஒரு லெவலில் அப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதுனால அவங்க அந்த ஸ்டேஜில் பேசுகிறது, அதுவும் ஷோபா மேம் வந்து அந்த பாட்டு பாடுறாங்க. ஷோபா மேம் பாட்டு பாடும்போது அதுவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஷோபா மேம் ஆரம்பத்தில் அந்த பாட்டு பாடினது. எ ஜேர்னி வந்து வாழ்க்கையில் எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாமளாக முடிச்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நாமளாக முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு உரிமை இல்லை. அதை இயற்கை தீர்மானிக்கும், அதை வந்து இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கும். நீ எப்போ முடிக்கணும், எப்போ இந்த இதை வந்து நீ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நாமளாக முடிக்கக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு நான் முடிச்சிட்டேன், இதான் என்னோடய கடைசி படம்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், இந்த நேச்சரை பிலீவ் பண்ணுறேன், சினிமாவை பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இல்லை அவர் அடுத்த படம் பண்ணுவார், அடுத்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னொரு படம் அவர் நடிப்பார், கேமியோலையாவது வருவார். இது எப்படியாவது நடக்க தான் போகுது. அதே சமயத்தில் எச் வினோத் வந்து ஒரு மேட்டர் சொன்னார். ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக்கு, பகவத் கேசரி அது மாதிரி படத்தோட ரீமேக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வர்றவங்களுக்கு, அதாவது இந்த படத்துக்கு போட்டிக்கு வராங்க இல்லையா, அப்போ போட்டிக்கு வராங்க ரிலீஸுக்கு அப்படின்னா அந்த உள்ளே வரவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது தளபதி படம் அப்படின்னார். ஒரு பக்கா தளபதி படம்னா பயங்கர விஷயம் அதுக்கு. ஸோ இப்போ என்னன்னா 2 விஷயத்தை ஒத்துட்டு அவர் வந்து ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு அரச புரசலாக பேசுனாங்க. பட் அண்ணன் இப்போ வந்து ரீமேக் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. சரி, அப்படியே சொன்னாலும் அவருடைய கடைசி படத்தை வந்து ஏன் ஒரு ரீமேக் படமாக பண்ணணும்? விஜய் அவர்களுக்கு ஒரிஜினல் ஸ்டோரி பண்ணலாமே, ஒரிஜினல் ஸ்டோரியிலே சூப்பராக இருக்குமே. இப்போ துப்பாக்கி வந்து ஒரிஜினல் ஸ்டோரி, கத்தி வந்து ஒரிஜினல் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோரி ஒன்று பண்ணி அதை நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கூட சொல்லாமல் இதான் என்னோடய லாஸ்ட் ஃபிலிமாக இதை நான் மறுபடியும் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது இருக்கக்கூடாது. அதை இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் ஏற்றுக்காது. அரசியலுக்கும் இந்த சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எப்படி அஜித் அவர்கள் வந்து தனக்கு பிடிச்ச அந்த கார் ரேஸை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சுக்கிட்டு நடுவில் வந்து ஒரு கேப்பில் வந்து டக்குன்னு ஒரு 2 மாதம் 3 மாதம் சினிமா நடிச்சுட்டு போகிறாரோ, அதே மாதிரி இவரும் பண்ணலாம். அதில் தப்பே கிடையாது. அது தப்புன்னு யாருங்க சொல்லவே இல்லை. பட் மற்ற நேரத்தில் வந்து மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக போராடணுங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஆனால் இவர் இதோடைய கடைசி படம்னு சொன்னது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி. சிம்பத்தின்னா வழக்கமாக வந்து சில டெலிவிஷன் சேனல்ஸ் வந்து நம்மளை அழ வைப்பாங்க. இந்த தடவை விஜயோட ஷோ அழ வச்சிருச்சு. அதாவது விஜயோட ஷோ பார்த்துட்டு எல்லாரும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து குழந்தைங்களும் இளைஞர்களும் அழாதீங்க. கண்டிப்பாக உங்கள் விஜய் மீண்டும் வருவார்.
வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவார். அவர் நடித்தது போதும்லாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியாது அதோடைய அதாவது இப்போ எப்படி வந்து இப்படி வச்சுக்கலாமே, அதாவது சாப்பிடும்போது பிரியாணி மாதிரிங்க, பிரியாணி மாதிரி. இப்போ பிரியாணி வந்து இன்னையோட கடைசிங்க நான் பிரியாணி சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால், இன்னையோட பிரியாணிலாம் கிடையாதுங்க சிட்டி ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்குலாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவல் நமக்கு பிடிச்ச ஒரு நடிகருடைய படம் இனிமேல் வராதுன்னு சொல்கிறது, அதை அப்புறம் திருப்பி வந்து பெற முடியாதுல்ல. இது வந்து இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கேப்டனோட ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள்லாம் இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ என் கேப்டன் இல்லையே, என் கேப்டன் இல்லையேன்னு. அவங்களுக்கு அந்த வலி தெரியும். அவருடைய நினைவு தினத்தன்னைக்கு அத்தனை பேர் வந்து அங்கே தொட்டு வணங்கிட்டு சென்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனசில் நின்னது தான் காரணம், சாதாரணம் கிடையாது. அது மாதிரி விஜய் வந்து படம் நடிக்கிறது அப்படிங்கிறதும் அவர் வந்து மாட்டேன்னு சொல்கிறதும் நிறைய குழந்தைங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். ஒரு ஜென்ரேஷனுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து அவர் அதை செஞ்சு தான் ஆகணும், படம் நடிச்சு தான் ஆகணும், அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்படி இருந்தாலும் இது கடைசி படம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. அது ஆனால் எல்லாரும் சேர்ந்து மீம்ஸ் எல்லாம் போட்டு இல்லை, அந்த யார் பெற்ற மகனும் இவன் யார் பெற்ற மகனும் எல்லாம் அழுகுறாங்க. அவர் வந்து நான் ஸ்டேஜில் ஆடமாட்டேன் அப்படிங்கிறாரு. அது வந்து என்னவோ இவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவாலாம் சொல்லாதீங்க. விஜய் இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன், வெரி மச் பாசிட்டிவ் பர்சன். சரி, அவர் வந்து நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், he is very young, 51 years young. அது எல்லாருக்கும் அமையாது, 51 years young. அவர் வந்து இன்றைக்கும் டான்ஸும் சரி, ஃபாஸ்ட்டாக அந்த மூமெண்ட்டும் சரி, அவர் லுக்கும் சரி, சிரிப்பும் சரி, இது எல்லாமே அவராக வந்து லைட்டாக வந்து கலரிங் பண்ணாமல் ஒயிட்டாக விட்டுக்கிறாரு. கருப்பாக முடியிருந்தால் விஜய் என்னையுமே இளமை தான். திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், நீங்கள் ஓல்டு கெட்டப்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு ஓல்டு கெட்டப்லாம் போடணும்? நேச்சுரலாக வரலை அப்படின்னா விட்டுறலாம். நீங்கள் போய்ட்டு அதுக்கான ஓல்டாகவே தெரியுறேன்னு சொல்லிட்டு நான் கலரிங் பண்ணாமல் இருக்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து எங்களுக்கு மேபி அந்த ரசிகர்களுக்கு பிடிச்சிருட்டோம். ஆனால் ஜனரஞ்சகமாக விஜய் ரசிக்கும் ரசிகர்களுக்கு அந்த யங்காக இருக்கிற அந்த விஜயை ரொம்ப பிடிக்கும். நான் இப்போவும் அதான் சொல்லுவேன், இந்த படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வருவார், தெரியல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சமந்தாவோட இருக்கிற அந்த விஜய் வந்து அப்படி ஒரு விஜய், அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகுன்னு அந்த மாதிரி இருக்கும், லட்டு மாதிரி இருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஜயை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை, அதுதான் உண்மை. அதே மாதிரி நிறைய அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை, விஜயையும் யாரையும் தப்பாக பேசலை, தப்பாக ஒரு ஸ்டேஜில் இப்போ பேசுகிறார், அரசியல் காரணங்களால் பேசுகிறார், அதுவே ஏன் பேசுகிறான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப மட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நிறையா பேசுகிறாங்க, அது ரொம்ப தப்பு. ஒருத்தரை வந்து தப்பான வார்த்தையில் ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னேன், என்ன தான் நிறையா தப்பான வார்த்தைகளில் போட்டு கேவலமாக போட்டு அசிங்கமாக போட்டு கமெண்ட் போடுறது அதெல்லாம் ஒரு பக்கம், நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, எங்களுக்கு வழி நடத்தின அந்த குருன்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார், அதை பெருசாக கண்டுக்கிறதும் கிடையாது. அதனால் வந்து அதே வழியில் வந்த நாங்கள் அதே மாதிரி பெருசாலாம் யோசிக்க கிடையாது. பட் சில இடத்துல சில மீம்ஸ் எல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. விஜயோடைய ஃப்ளைட்டில் வந்து இவர் வந்து இந்த கூல்ட்ரிங்க் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் டக்குன்னு அதை உடனடியாக நீக்கணும், அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப தரமட்டமாக ஒருத்தர் வாழணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை அழிக்கக்கூடாது, எதிர்க்கலாம், அழிக்கக்கூடாது. எதிர்க்கிறது வேற, அழிக்கிறது வேற. அதாவது எப்படின்னா அழிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, அது ரொம்ப தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஆனால் அதையும் நாங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா உணவு கொடுக்குறவங்கள நாங்கள் எப்பவுமே கடவுள் தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்டில்லை பார்த்தோன்னா நான் சொன்னேன், அப்போ என் தலைவர் தான் கடவுள், அதில் எதுவும் டவுட்டே கிடையாது இல்லையா? அதனால் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் அதை ஃபீல் பண்ணக்கூட மாட்டாங்க. பட் நாங்களாம் ஒரிஜினல் ஃபேன்ஸ்னால் மனசுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் விஜய் வந்து தன்னுடைய கடைசி படம்னு சொல்லி எல்லாரையும் அழ வச்சு இந்த படத்தை எப்படியும் வந்து பயங்கரமாக ஓடிடும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து இவருக்கு அவர் போட்டியான்னு சொல்லி உடனே வந்து பராசக்தி படம் போட்டியா அப்படின்லாம் கேட்டாங்க. பராசக்தி வந்து 10ஆம் தேதி வருது, 9ஆம் தேதி வருது, போட்டியான ஸ்க்ரீன்ஸு தேட்டர் இதெல்லாம் பிரியும். ஆனாமே இந்த கடைசி படம்னு சொல்லிட்டு, அதை நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு ட்ரெயின் ஒன்று கடைசின்னு ஒன்று எல்லாரும் போய் தொட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அது மாதிரி இவருடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அம்மாலாம் விஜய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் அந்த ஒரு நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதான் சொன்னேன், எல்லா அம்மாக்களுக்கும் பிடிச்ச ரீசன் என்னென்னா தான் பையன் மாதிரியே இருக்கான் விஜய்.
இப்படி தான் ஆரம்பிச்சது. என் வீட்டு பையன் மாதிரியே இருக்கான், டேய் விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிடா, அதே மாதிரி உனக்கு பைக் வாங்கி தரேன், அப்படி அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். ஸோ அதனால் எல்லோரும் இவங்கெல்லாம் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க எல்லாரும். போய் எங்கள் அம்மாலாம் தேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலுமே தேட்டருக்கு போயிட்டு பார்த்துட்டு விஜய் படம் ஒரு தடவை போகலாம். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு டாக்டிக்ஸ். ஒரு படம் ஓடுறதுக்கு இது ஒரு டாக்டிக்ஸு. அதாவது வந்து ஓகே இதான் என்னோட கடைசி படம், இதுக்கு மேலே நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதில் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் வந்து அஜித்தை நினைவு கூறுவது. மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நம்ம நண்பர் அஜித் மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து தலைன்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னாரு. அதுக்கு பயங்கர கிளாப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் மலேசியாவில் வச்சுருக்காரு. மலேசியானா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இப்போ நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா படத்தை சொல்லலாம் அப்படின்னு பயங்கர கிளாப்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா அது இட்ஸ் அ ஃபார்மேட். உண்மையாகவே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ரஜினி சாருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கமல் சாரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறதும், அட்வைஸ் கேட்டுக்கிறதும், ஃபோன் பண்ணுறதும், பேசுகிறதும், இப்படி எல்லா மேடையிலுமே சொல்லியிருக்காங்க. அது அப்படியே டிட்டோவாக திருப்பி வந்து விஜய் இங்கே ஃபாலோ பண்ணுறாப்புல அஜித்தினுடைய நண்பர் தான் ஒரு மேடையிலையும் அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா ரஜினி சார் எப்படி கமலை பற்றி சொல்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அஜித்தை பற்றி சொல்கிறார். அது ஒரு ஃபார்மேட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க அடிக்கடியெல்லாம் பேசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு சுத்தமாக தெரில. அந்த டாக் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கான்னு தெரில. அந்த மாதிரி எந்த நியூஸுமே வரல. ஆனால் இணையதளத்தில் தான் இப்போ எல்லாருமே வந்து தெரியுமா உங்களுக்கு இவங்க யாருக்கு தெரியுமா நேற்று ஃபோன் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ஃபோன் கால் வந்துதா அப்படின்னு சொல்லி வீடியோ போடாங்களே. அந்த மாதிரிலாம் எந்த வீடியோவும் வரல. பட் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முறை அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. காரணம் வந்து இதில் ஒரு டாக்டிக்ஸ் என்னென்னா அஜித் சாரோட ஃபேன்ஸையும் இழுக்கிறதுக்காக. அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு. ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸை இழுத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை அப்படி நண்பர் அஜித் சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரிங்கிறது அதை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறார். ரெண்டு பக்கம் ஃபேன்ஸை இழுக்கிறது. எல்லா ஆடியோ லான்ச்சும் இப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தான் உண்மையிலேயே. ஏன்னா 85,000 சீட் கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட க்ரௌடு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பின்னாடி கேலரி காலியாக இருந்தது. அதாவது ஸ்டேஜுக்கு பின்னாடி உள்ள கேலரி, அங்கே யாரும் உட்கார மாட்டாங்க. மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு ஒரு 90-95,000 பேர் வந்ததுங்கிறது ரெக்கார்ட் பிரேக். இப்படி ஒரு விழா. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து நிறையா ஒரு பாட்டி வந்து பார்க்குறாங்க, விஜய் வரணும், விஜய் பார்க்கணும் சாமி அப்படின்னா அந்த பாட்டிக்கு ஒரு ஃபோட்டோ எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூர்ந்தது. ஓகே ஃபைன், பாட்டிக்கு ஒரு ஃபோட்டோ நல்லா இருந்தது. நிறைய ரசிகர்களெல்லாம் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தாப்புல. அது ஒரு ஃபோட்டோ செஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லோரும் பார்த்து சிரிச்சார். வித்தியாசமாக இருந்தது. விஜயோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா சிரிக்கிறாப்புல, ஜாலியாக பேசுகிறாரு. இதே மாதிரி எப்பவும் இருந்திருக்கலாம். இங்கே வந்தால் மட்டும் நெருக்கமாகிடுறாரு, இறுக்கமாகிடுறாரு. அது ஒன்று தான் இது பண்ண முடியும்.